Hello children, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 57, SR number 1. Today we are going to learn a new poem, I want to be an inventor. What is meant by inventor ma? So before read the poem, let's see this vocabulary words. First one, innovative. Innovative means having new and original ideas. ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது அப்படின்னா என்னது ரொம்ப நியூவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் லைஸ் லைஸ் மீன்ஸ் ப்ளூரல் ஆஃப் லவ்ஸ் ஸ்மால் இன்செக்ட்ஸ் தட் லிவ் ஆன் த ஸ்கின் ஆஃப் மேமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஸோ லைஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம பெயின்னு சொல்லுவோம் இல்லையா தலையிலெல்லாம் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து லைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எ ஸ்மால் இன்செக்ட்ஸ் தட் லிவ் ஆன் த ஸ்கின் ஆஃப் மேமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் epilepsy, a disorder in which a person gets seizures, which is when the brain makes the body moves without the person's having control. Epilepsy அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா தமிழில் நம்ம வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து பிரெயினோட ரிலேட்டடான ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் மீன்ஸ் the thing that always happen in a certain way in natures நம்ம நியூட்டன் லா அந்த லா இந்த லான்லாம் படிக்கல இல்லையா ஸோ நேச்சுரலாக வந்து எப்படி எல்லா திங்ஸுமே வந்து ஹேப்பன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதா என்னது லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் நியூட்டன் ரோட் லாஸ் டிஸ்கிரைபிங் ஹவு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஓகே நவ் come on to the page number 57 I want to be an inventor I want to be an inventor and come up with my innovative things, like a robot that speaks Italian and does my homework as it is sings. I want to be an inventor like Grace Murray Hopper, who made a language from machines that we can use on a computer. I want to be an inventor of an uncomplicated device to rid the world of cockroaches and mosquitoes and lice. I want to be an inventor like Asima Chatterjee, who created medicines for cancer and others like malaria and epilepsy. I want to be an inventor and make mountains of cheese and time machines to use at schools so learning history is a breeze. I want to be an inventor like Sir Isaac Newton was. He worked with light and gravity and made up his own laws. I want to be an inventor and make never smelling socks, but most of all some smarter toys that walk back into their box. I want to be an inventor, I guess the facts well known. So I would better stop this dreaming and do my homework on my own. So this is a imagination poem for a little boy. So அந்த லிட்டில் பாய்க்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா I want to be an inventor means சம்திங் அவங்க வந்து நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா யார் வந்து சம்திங் நியூ வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்வென்டர் இனோவேட்டிவாக யார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம இன்வென்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எப்படியெல்லாம் அந்த பாய் இருக்கணும்னு நினைக்கிறான் ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர் லைக் ரோபோட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறா ஃபஸ்ட்டு ரோபோட் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறான் நெக்ஸ்ட்டு லைக் கிரேஸ் முரே ஹோப்பர் மாதிரி ஒரு இன்வென்டராக இருக்கணும்னு நினைக்கிறான் நெக்ஸ்ட்டு யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் ஆசிமா சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் அடுத்து ஐசக் நியூட்டன் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ஒரு இன்வென்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த போயமில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா லைக் அ ரோபோட் தட் ஸ்பீக்ஸ் இட்டாலியன் அண்ட் டஸ் மை ஹோம்ஒர்க் ஆஸ் இட் சிங்ஸ் நெக்ஸ்ட் ஒனில் I want to be an inventor like Grace Murray Hopper, who made a language for machines. Who made a language for machines? Grace Murray Hopper. Next one, I want to be an inventor of an uncomplicated device
டு ரிட் த வேர்ல்ட் ஆஃப். அவன் வந்து என்ன இன்வென்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் இந்த இடத்துல, வேர்ல்டில் இருக்க இந்த மஸ்கிட்டோஸ், லைஸ், காக்ரோச்சஸ் எல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் பண்ணுற மாதிரி அவன் ஏதாவது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் வந்து அவனோட ஹோம்ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஒரு ரோபோட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர் லைக் ஆசிமா சட்டர்ஜி who created medicines for cancer and others like malaria and epilepsy. ஸோ அந்த சாட்டர்ஜி மாதிரி நானும் வந்து ஒரு இன்வென்டராக இருக்கணும். அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மெடிசன்ஸ் ஃபார் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிச்சாங்க. ஆல்சோ மலேரியா அண்ட் எபிலெப்சி அப்படிங்கிற டிசீஸ்க்கும் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர் அண்ட் மேக் மவுண்டன்ஸ் ஆஃப் சீஸ் அண்ட் டைம் மெஷின்ஸ் டு யூஸ் அட் ஸ்கூல். ஸோ லேர்னிங் ஹிஸ்ட்ரி இஸ் எ ப்ரீஸ். ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா பிகாஸ் அது டைம் பீரியட், ஃபுல்லாகவே வந்து டைம் பீரியட் தான். எந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைம் பீரியடாக இருக்கும். ஸோ வந்து அவன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன வந்து இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு டைம் மிஷின்ஸ், ஸ்கூலில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைம் மிஷின் வந்து யூஸ் பண்ணணும். டைம் மிஷின்னா என்னது, நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த ஏஜுக்கே நம்ம போயிடலாம், அந்த பீரியடுக்கே நம்ம போயிடலாம். திரும்பவும் வந்து நம்ம அந்த டைமில் வந்து அந்த வாட்சில் வந்து டைம் செட் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி நம்ம நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த டைம் செட் பண்ணால் மறுபடியும் நம்ம இந்த ப்ரெசன்ட் பீரியடுக்கே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியான டைம் மிஷின் வந்து இன்வென்ட் பண்ணால் அப்படின்னா அவன் வந்து ஹிஸ்ட்ரி லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர் லைக் சார் ஐசக் நியூட்டன் வாஸ். ஹீ ஒர்க்டு வித் லைட் அண்ட் கிரேவிட்டி. ஹூ ஒர்க்டு வித் லைட் அண்ட் கிரேவிட்டி? சார் ஐசக் நியூட்டன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓன் லாஸ். ஹீ அண்ட் மேட் அப் ஹிஸ் ஓன் லாஸ். அதாவது அந்த கிரேவிட்டி பற்றி, லைட் பற்றின ஓன் லாஸ் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர் அண்ட் மேக் நெவர் ஸ்மெல்லிங் சாக்ஸ். அவன் வந்து என்ன இன்வென்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், சாக்ஸ்னால் வந்து எப்போவுமே ஸ்மெல்லே வராத அளவுக்கு இன்வென்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இது எல்லாமே ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர், ஐ கெஸ் தட் ஃபேக்ட்ஸ் வெல் நோன். அதே சமயம் என்ன ஆகுது, இவனுக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு இருக்குது. ஸோ இது வந்து பெட்டர், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனோட ட்ரீமெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் வந்து இப்போ செய்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ எப்படியோ அவன் வந்து ஒரு இன்வென்டராக இருக்கணும் அப்படின்னு இந்த போயமில் ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ்க் கொஷின்ஸ். ஒரு போயம் ரீட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்வென்டர் போயம் நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா. இன்வென்டர் போயம் ரீட் பண்ணப்போ உங்களுக்கே கொஷின் ரைஸ் பண்ணலாம் முடியும். அதில் வந்து தின் கொஷின், திக் கொஷின். நம்மளே கொஷின் வந்து 2 டைப்ஸில் ரைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்று தின் கொஷின், இன்னொன்று திக் கொஷின். தின் கொஷின் மீன்ஸ் தின் கொஷின்ஸ் ஆர் சிம்பிள் கொஷின்ஸ் வித் ஆன்சர் தட் ஆர் ரைட் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். நமக்கு யோசிக்கிற கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். வேறு எந்த ரிசோர்ஸ் தேடி நம்ம போக வேண்டியதில்லை. அந்த ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஆன்சர்ஸாக இருக்கும். அந்த வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு டிபேட்டுமே இருக்காது, இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துல இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கணுமோ அப்படிங்கிற ஒப்பீனியன் அதுவும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் கால்ட் as தின் கொஷின்ஸ். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, விச் இனோவேட்டிவ் திங்ஸ் டஸ் த போயட் வாண்ட் டு மேக். எந்தெந்த இனோவேட்டிவ் திங்ஸ் எல்லாம் பாயிண்ட் வந்து மேக் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் இந்த போயம்லேருந்தே பார்த்து சொல்ல முடியும். ஹூ ஒர்க்டு வித் லைட் அண்ட் கிரேவிட்டி அப்படின்னு கேட்டால் சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். அதுவுமே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் அந்த போயம்லேயே இருந்துச்சு. ஓகே, இப்போ இது சிம்பிளான கொஷின். இதுதான் ஆன்சர் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவா அதுவா நமக்கு கன்ஃபியூஷன் வராது. நெக்ஸ்ட் என்னது, இது ஒரு ஷார்ட்டான ஆன்சர் தான், ரொம்ப லென்த்தியான ஆன்சர் கிடையாது, எந்த ஒரு டிபேட்டுமே கிடைக்காது, ஒரே ஒரு ஆன்சர் தான் இந்த இடத்துல. ஓகேவா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா thick question. Thick question means just opposite to the thin question. It will be the lengthy question, lengthy answer. அப்புறம் என்னது, மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். நிறையா கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்கிறனால நமக்கு ஒரு டிபேட் வரும், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நம்ம வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒப்பீனியன்ஸ்னால் என்ன, ஒரு கொஷின் கேட்கும்போது நம்மளாம் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும், நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணணும், அப்போ தான் வந்து கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த போயம்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா, do you think the learning history is difficult, why or why not? ஸோ இந்த போயமில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஹிஸ்ட்ரி வந்து லேர்ன் பண்ணுறது அந்த பாய் டிஃபிகல்ட்னு நினைக்கிறனால தான் என்ன சொன்னால் ஒரு டைம் மிஷின் வந்து நான் இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா. ஸோ இதை வச்சு இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க என்னென்னு, ஹிஸ்ட்ரி வந்து லேர்ன் பண்ணுறது டிஃபிகல்ட்டா, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஆன்சர் எடுக்க முடியுமா இந்த போயம்லேருந்து. கொஷின் இஸ் ரைசிங் ஃப்ரம் திஸ் போயம் பட் ஆன்சர் இஸ் நாட் கிவன். ஆன்சர் வந்து இந்த போயமில் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணணும், ஒன்று
ரிசர்ச் பண்ணணும் எதுலையாவது. அப்படி இல்லாட்டி நம்மளோட ஒப்பீனியன் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப்பாக திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். இது வருமா அது வருமா, ஆமாவா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க, சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி மேஜர் படித்தவங்க இல்லை ஈஸிம்பாங்க, வேறு மேஜர் படித்தவங்க இல்லை இது கஷ்டம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டிபேட் இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காது, மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரும். நீ ஒன்று எழுதுவேன், நான் ஒன்று எழுதுவேன். ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திக் கொஷின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு லைனில் சொல்ல முடியுமா, சொல்லவும் முடியாது. ஸோ லென்த்தியான ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் யூ ஹேட் டு இன்வென்ட் சம்திங் வாட் வுட் யூ இன்வென்ட்? நீ வந்து ஏதாவது இப்போ இந்த போயமில் இருந்தால் இந்த கொஷினை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர் அப்படின்னு அந்த தட் பாய் சொல்லியிருக்கான். அதே மாதிரி நீ ஒரு இன்வென்டராக இருந்த அப்படின்னா நீ என்ன இன்வென்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரும். 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ஆன்சர் எழுதுவீங்க இல்லையா? ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கும், டிபேட் வரும், லென்த்தி ஆன்சர்ஸாக இருக்கும், ஒப்பீனியன் தேவைப்படுது. ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஓனாக ஒப்பீனியாக ரிசர்ச் பண்ணி தான் எழுத வேண்டியதாக இருக்குது. இந்த போயமில் வந்து நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் கால்ட் திக் கொஷின்ஸ். ஐ ஹோப் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தின் கொஷின்ஸ் அண்ட் திக் கொஷின்ஸ். ஓகேவா? நவ் மூவ் ஆன் டு த கொஷின். எஸ்ஆர் நம்பர் 3 இன்ஃபர்மேஷனல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனல் ஆர்டிக்கல் அதில் என்ன கொடுக்கணும், இன்ட்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ரீடர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அந்த டாபிக் இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப அட்ராக்டிவாக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாடி, அதில் வந்து சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸு, வாட், வேர், ஹவு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரீடர்ஸ்க்கு வரும். நீங்கள் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறீங்க அப்படின்னாலே எங்கே, எப்போ, ஏன் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரீடர்ஸ்க்கு வரும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது நீங்கள் இவ்வளோ நேரமாக என்ன சம்மரைஸ் பண்ணீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணி இந்த கன்க்ளூஷனில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னது, அந்த நீங்கள் கொடுக்குற மெயின் ஐடியா வந்து எப்படி இருக்குன்னா ரீடர்ஸ் மைண்டில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஒரு 2 டேஸ்க்காவது அதை பற்றி அவங்க திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் அதை ரீட் பண்ணதையும் மறந்துட்டு போகிற வழியில் ரொம்ப சிம்பிள் மேனரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே இந்த பேராகிராஃப் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு பைசைக்கிள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எடுக்கிறத வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா த ஃபஸ்ட் பைசைக்கிள் வாஸ் கால்டு த ரன்னிங் மிஷின் தட் வாஸ் பில்ட் பை கார்ல் ட்ரைஸ் இன் ஜெர்மனி டியூரிங் 1880s. The rider had to push the bicycle with their feet. It was made of wood. Pedals were added later. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் டீட்டெயில் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டீட்டெயில் சைக்கிள் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு, அது யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி இருந்துச்சு. அப்போ செகண்ட் அடிஷ்னல் டீட்டெயில் அப்படின்னா என்ன வரும், செகண்ட் டைப் ஆஃப் பைசைக்கிள் வந்து ஹூ மேட் அண்டு அதோட டைப்ஸ், அதில் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம். அடுத்து தேர்ட் ஒனில் யார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அந்த மாடலை, அது வந்து எப்படி இருக்குது, அது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா அந்த மாதிரி. ஸோ கன்க்ளூடிங்கில் வந்து Today's bicycles are improvement on the design of the bicycle created by John. அப்போ கன்க்ளூடிங் அப்படிங்கிறது 3 எடுத்து எழுதிட்டு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யாரோடது, இந்த டாபிக் அப்படி தானே இருக்குது இல்லையா. ஸோ ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனில் வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சைக்கிள் யாரோட மேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன் நம்ம எப்படி எழுதணும், Today's bicycles are an improvement on the design of bicycle created by John Starley. New and improved bicycles are being made. What kind of bicycle do you want to ride in the future அப்படிங்கிற மாதிரி கேட்டு முடிச்சிருப்பாங்க. இதை தான் நம்ம கன்க்ளூஷனாக இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா now move on to the page number 61 possessive pronouns. ப்ரனவுன்ஸ்னால் என்னன்னு சொன்னேன் நான், நவுனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது தான் நம்ம ப்ரனவுன்ஸ்னு சொன்னோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் பர்சனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா ராஜா அப்படிங்கிற பர்சனை யூஸ் பண்ணி பேசுகிறோம். அப்போ அவங்கள பற்றியே நம்ம கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் பேசுகிறப்போ ஒரு டைமும் நம்ம ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம எடுத்ததையும் ராஜா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா போக போக அவன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அவன் யூஸ் பண்ணுற வேர்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா
ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ராஜா அப்படிங்கிறது நவுன், அது ஒரு பாயாக இருக்கங்காட்டி நம்ம ஹீ அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹீ. இதே ஒரு கேர்ளாக இருந்துச்சுன்னா நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். ஒரு அனிமலாக இருந்துச்சு அப்படின்னா இட் யூஸ் பண்ணுவோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்துச்சுன்னா வி யூஸ் பண்ணுவோம், WEV. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற நவுனுக்கு பதிலாக கண்டினியூஸாக வர அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ப்ரனவுன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அந்த நவுனுக்கு இன்ஸ்டெடாக வரதை நம்ம ப்ரனவுன் சொல்கிறோம். இப்போ ராஜாவுக்கு பதிலாக ஹீ. இது ஃபெமினைனாக இருந்துச்சுன்னா, ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஷீ. இட்டாக இருந்துச்சு ஒரு அனிமல் கவ் அப்படின்னுச்சுன்னா அது வந்து இட் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் பீப்புள் போயிருக்காங்க அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி வர நவுனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரனவுனை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? ப்ரனவுன்ஸ். நெக்ஸ்ட்டு பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட் இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதே வந்து பொசசிவ் ப்ரனவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து மைன், ஹர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், அவர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? பொசசிவ் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐனா நான், வி, ஹீ, ஷீட்னா அவன், அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதே வந்து என்னுடையது, அவளுடையது, அவர்களுடையது, உங்களுடையது அப்படின்னு வர்றப்ப நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பொசசிவ் ப்ரனவுன்ஸ்னு சொல்கிறோம். பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படிங்கிறது ஹூ அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வரும். ஹூ அப்படின்னா ஐ, ஹூ அப்படின்னா வி, ஹூ அப்படின்னு கேட்டால் ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி அதாவது ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுவோம். ஹூஸ் அப்படிங்கிற கொஷனுக்கு வர ஆன்சராக வர்றது எல்லாமே பொசசிவ் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹூஸ்னால் யாருடையது அப்படிங்கும்போது ஹர்ஸ், யுவர்ஸ், மைன், அவர்ஸ், ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடையது, அவளோடது, என்னோடது, உங்களோடது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஹூ அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வர்றது எல்லாமே வந்து பர்சனல் ப்ரனவுன்ஸ்னு சொல்கிறோம். ஹூஸ் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வர எல்லாத்தையுமே வந்து பொசசிவ் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ்டர்டே கிளாஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனில் என்னென்ன ப்ரனவுன்ஸ் வரும், செகண்ட் பர்சனில் என்ன வரும், தேர்ட் பர்சனில் என்ன வரும், அது வந்து ஜெண்டர் வச்சு பார்த்தோம் இல்லையா? மேஸ்குலைனுக்கு எது வரும், ஃபெமினைனுக்கு எது வரும், நியூட்ரலாக எது வரும், ஆல் ஜெண்டர்ஸ்க்கு எது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். Okay, now come on to the page number 60. Root words and affix. This is the new topic for us. Root words. What is meant by root words ma? Root words are the basic words which are the building blocks for other words. We make new words using root words by adding affixes, prefixes added before the word and suffixes added after the word. Knowing what the root word is help us guess the meaning of new words. அதாவதுமா ஒரு வேர்டு ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்லீப் இல்லை ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டை நம்ம வச்சுக்கலாம். ஹெல்ப் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து உருவாகிறது தான் வந்து ஹெல்பிங், ஹெல்ப்டு. இந்த மாதிரி இடி ஆட் ஆகிறது, ஐஎன்ஜி ஆட் ஆகிறது இது எல்லாமே வந்து நம்ம சொல்கிறோமா? ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ஹெல்ப்னு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா? நோ, ஹெல்பிங்னு யூஸ் பண்ணுறோம், ஹெல்ப்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெல்பிங் அப்படிங்கிற வேர்டு எல்லாமே எங்கேருந்து உருவானது? ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு பேஸான ரூட் வேர்ட்லேருந்து உருவானது. ஸோ அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரூட் வேர்டு. டீச் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீச்சர், டீச்டு, டீச்சிங் இந்த மாதிரியான வேர்டெலாம் வருதா? ஸோ அப்போ இந்த டீச்சிங் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு? டீச் அப்படிங்கிற ரூட் வேர்ட்லேருந்து உருவாச்சு. ரூட் வேர்டு ரூட்னால என்ன? வேர், ஒரு மரத்தோட வேர்னு சொல்கிறோமா? ஸோ வேர் சொல், தமிழில் சொல்லுவோம் இல்லையா? வேர் சொல். ரூட் வேர்டு அப்படின்னா என்னது? வேர் சொல். அந்த வேர்ட்ஸுக்கான பிகினிங் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதவோ அதுதான் வந்து நம்ம ரூட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ மீன்ஸ் அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துறது. ஏதாவது ஒரு 2-3 வேர்ட் லெட்டர்ஸை வந்து அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்த்துறது. சஃபிக்ஸ் அப்படின்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி சேர்த்துறது. ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சேர்த்துனா ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி சேர்த்துனா சஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ரைட் அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கு முன்னாடி ரீரைட் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது முன்னாடி சேர்த்திக்கிறனால ப்ரிஃபிக்ஸ். ரைட்டுக்கு பின்னாடி ஐஎன்ஜி ஆட் பண்ணோம், இல்லை இஆர் ஆட் பண்ணுறோம், ரைட்டர். அந்த இஆர் ஆட் பண்ணால் ரைட்டுக்கு பின்னாடி இஆர் ஆட் பண்ணால் என்னாகும்? ரைட்டர்.
ரைட்டிங் இப்படி சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரைட் அப்படிங்கிற பேஸ் வேர்டை தான் நம்ம ரூட் வேர்டுன்னு சொல்கிறோம். அதுலேருந்து தான் இந்த ரீரைட்டு, ரைட்டிங், ரைட்டர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் உருவாகுது. ஸோ இந்த இடத்துல ரைட் அப்படிங்கிறது தான் நமக்கு ரூட் வேர்டு. முன்னாடி சேர்த்துனா ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி சேர்த்துனா சஃபிக்ஸ். ஸோ நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மீனிங், அந்த வேர்டோட மீனிங் சேஞ்ச் ஆகும். ரைட் அப்படின்னா என்னவா மீனிங்? ரைட் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். ரைட்டர் இடி ஆட் ஆனது என்ன ஆகுது? இஆர் ஆட் ஆனது என்ன ஆகுது? ரைட்டர். இப்போ ரைட்டர்னா என்னது? யார் வந்து ஸ்டோரியில் ரைட் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம ரைட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே முன்னாடி ரீ அப்படிங்கிற வேர்டு சேர்த்து ரீரைட்னு எழுதியிருந்தோம்னா திரும்ப எழுது, ரீரைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ மீனிங் மாறுதா இல்லையா? ரைட் அப்படிங்கிறது ஒரே ஒரு ரூட் வேர்டு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறப்போ மீனிங் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இதை தான் வந்து இந்த ரூட் வேர்ட்ஸ் அண்ட் அஃபிக்ஸஸ் அப்படிங்கிறத நமக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. Follow these steps to identify the root words and guess the meaning of the new words you read. First one, find the word to be understood. First word பாருங்க, I want to be an inventor. அந்த போயம்லேருந்தே நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்வென்டர், இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இன்வென்டர் அப்படிங்கிற வேர்டை எடுத்துக்கிறோம். இந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இன்வென்ட், அவ்வளோதான். இதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இன்வென்ட். அதுக்கு பின்னாடி ஓஆர் அப்படிங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ணி நமக்கு இன்வென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் வேர்ட் இஸ் இன்வென்ட் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது, ஓஆர் ஆர் அப்படிங்கிறது நமக்கு சஃபிக்ஸ். இன்வென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டு கிரியேட் சம்திங் நியூ. இன்வென்ட் அப்படிங்கிறது சம்திங் நியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதை தான் நம்ம இன்வென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்வென்டர் அப்படின்னா என்ன? சம் ஒன் ஹூ இன்வென்ட்ஸ் ஆர் கிரியேட் சம்திங் நியூ. இங்கே வந்து இன்வென்ட் அப்படிங்கிறது எந்த பொருளை நம்ம வந்து இன்வென்ட் பண்ணுறோமோ அந்த பொருளை இந்த இடத்துல குறிக்குது. இன்வென்டர் அப்படின்னு சொல்கிறப்ப யார் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணாங்களோ அங்கே அந்த பர்சனை குறிக்குது. ஸோ இப்போ மீனிங் சேஞ்ச் ஆகுதா இல்லையா? சஃபிக்ஸ் ஆட் பண்ணதே நமக்கு மீனிங் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்பர்ட், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் அன் இன்வென்டர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் அன் இன்வென்டர். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்கள், இனோவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அதில் இனோவேட் அப்படிங்கிறது தான் நமக்கு ரூட் வேர்டு. அதுக்கு பின்னாடி ஐவிஇ அப்படிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இனோவேட் மீனிங் வேறு, இனோவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து மீனிங் வேறு. இனோவேட்னா வந்து புதுசு, கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரீயூஸ். இனோவேட் பண்ண அப்படின்னா கண்டுபிடின்னு அர்த்தம். இனோவேட்டிவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப புதுசாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மீனிங் இங்கே சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீயூஸ். இப்போ ரீயூஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்ணிக்கிறாங்க? ரீ தனியாக, யூஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. என்ன ஆட் பண்ணிக்கிறாங்க? ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. யூஸ் அப்படின்னா பயன்படுத்து, ரீயூஸ் அப்படின்னா திரும்பவும் பயன்படுத்து. அப்போ மீனிங் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிற பாருங்கள், அன் தனியாக கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிகேட் அண்ட் ஈடி. இங்கே ரூட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் தான். அதுக்கு முன்னாடி அன் ஆட் பண்ணிக்கலாம், ஈடி ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ரெண்டுமே சேமாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் போத் வேர்டு ஆட் ஆகிட்டீங்க. அப்போ அன்காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன, ரூட் வேர்டுனால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ப்ரிஃபிக்ஸ்னால் அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்த்துறது, சஃபிக்ஸ்னால் அந்த ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்த்துறது. முன்னாடி சேர்த்துனாலும் சரி, பின்னாடி சேர்த்துனாலும் சரி, அந்த வேர்டோட மீனிங் சேஞ்ச் ஆகும். ரூட் வேர்டு அப்படின்னா டீச்னா டீச்சர், டீச்சிங், டீச்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோமா. ஸோ அந்த இஆர் ஆட் பண்ணுறது, இடி ஆட் பண்ணுறது, ஐஎன்ஜி ஆட் பண்ண வார்த்தை இதெல்லாமே எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா அந்த டீச் அப்படிங்கிற பேசிக்கான வேர்ட்லேருந்து உருவாச்சு. ஸோ அதுதான் நம்ம ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகேம்மா. நவ் ஓப்பன் யுவர் ஒர்க் புக். Come on to the page number 61, worksheet number 3. In worksheet number 3, question number 1 we have already discussed. Now come on to the question number 2, vocabulary words. Draw a line to match the words with their root words. Root words கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இனோவேட்டர் அப்படிங்கிற வேர்டோட ரூட் வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்வென்ட். சரி, இது ஃபஸ்ட் வேர்டு இன்வென்ட். இன்வென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஓஆர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதோட ரூட் வேர்டு எங்கே இருக்குது? இன்வென்ட். இன்வென்ட்டுக்கு பின்னாடி தான் ஓஆர் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட். கிரியேட் இங்கே இருக்குது பாருங்கள், கிரியேட். அதுக்கு பின்னாடி டி ஆட் பண்ணி தான் நமக்கு கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் வேர்டு வந்து கிரியேட். நெக்ஸ்ட் ஒன் லேர்னிங்.
லேர்னிங் அப்படிங்கிறது லேர்ன் அப்படிங்கிற வேர்டு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறாங்க, சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட ரூட் வேர்ட் லேர்ன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மார்ட்டர். ஸ்மார்ட்டர் வேர்டு ரூட் வேர்ட் ஸ்மார்ட். இனோவேட்டிவ் innovate. Dreaming dream. Worked work. Smelling smell. Uncomplicated complicate. ஸோ இப்போ உங்களுக்கு ரூட் வேர்ட்னா என்ன, எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நவ் கம் ஆன் டு த பேஜ் நம்பர் 62, worksheet number 4, root words. Find one word created from each other root words in the puzzle given below and write them down in the given space. So here some root words are given. We have to find out the word related to that root words. root words வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்கம்மா, innovate, dream, create. ஸோ அதுக்கு பின்னாடி ஆட் ஆகிற மாதிரி, இப்போ innovateனா innovative, innovating, இந்த மாதிரி ட்ரீம்னா ட்ரீமிங், இந்த மாதிரி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான வேர்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா innovate அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இனோவேஷன் அப்படின்னு சொல்லாமல் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் செகண்ட் லைனில் பாருங்கள், டாப் டு பாட்டம் வரும், INNOVATION, இனோவேஷன். ஸோ சர்க்கிள் திஸ் வேர்ட் இனோவேஷன். நெக்ஸ்ட் ஒன் கிரியேட். கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாமா நம்ம? கிரியேட் அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கு பின்னாடி நம்ம IVE சேர்த்தி கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரியேட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, CREATIVE, கிரியேட்டிவ். ஸோ சர்க்கிள் திஸ் வேர்ட் கிரியேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் இன்வென்ட். இன்வென்டிவ் அப்படின்னு சொல்லலாமா? இன்வென்டிவ்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஹியர் INVENTIVE, இன்வென்டிவ். ஸோ சர்க்கிள் திஸ் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன் ட்ரீம். ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம ட்ரீமின்னு எழுதலாம், DRE, இங்கே இருக்குது பாருங்கள், DREAMY, ட்ரீமி. சர்க்கிள் திஸ் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்மார்ட். ஸ்மார்ட்லி சஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட்லி. ஸோ SMARTLY, ஸ்மார்ட்லி. சர்க்கிள் திஸ் வேர்ட், கார்னரில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மெல். ஸ்மெல்லி. SMELLY, ஸ்மெல்லி. Okay, now move on to the question number 2, possessive pronouns. Find the possessive pronouns in the puzzles and write them down in the given space. Possessive pronouns நம்ம என்ன பார்த்தோம், their, ours, hers, his, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம possessive pronouns பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 pronouns நம்ம வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். First word theirs, THEIRS, theirs அப்படிங்கிறது ஒரு possessive pronoun. So circle this word theirs, THEIRS, theirs. அது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டேஷில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ். இட்ஸ் வந்து அது கீழே இருக்கு பாருங்க, theirsக்கு கீழே இட்ஸ், ITS, இட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா his, HIS, his இங்கே இருக்கு பாருங்க, his. நெக்ஸ்ட் ஒன் yours, YOURS, yours. நெக்ஸ்ட் ஒன் ours இங்கே இருக்கு, OURS, ours, செகண்ட் இதில் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் mine, MINE, mine. Okay students, come on to the question number
Worksheet number 5. Complete the sentences by choosing the correct pronoun from the given options. First one, the diary that has been beautifully made is theirs. Answer is theirs. Second one, please ask Ramola to eat on time. The tiffin box with Rochelle is hers. H-E-R-S, hers. இங்கே ரொமாலா அண்ட் ரோஷில் அப்படிங்கிறது ஒரு கேர்ள் நேம், ஸோ ஹர்ஸ். ரமோலா அப்படிங்கிறது ஒரு கேர்ள் நேம், ஸோ ஹர்ஸ், அவளுடையது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ், ஆர் தே யுவர்ஸ்? ஆன்சர் இஸ் யுவர்ஸ். Next one, the knife in the kitchen is dash. Mine, M-I-N-E, mine. Next question, that smile of dash can light up his father's day. His father's day. That smile of his can light up his father's day. Next one, the painting of dash was selected for the competition. அவர்களுடைய பெயிண்டிங் அப்படிங்கிறப்போ theirs, T-H-E-I-R-S, theirs. Next question, the food that cat is eating is dash. Ours, O-U-R-S, ours. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி ஒர்க் ஷீட்டில் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தின் அண்ட் திக் கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த போயம்லேருந்து நம்ம என்னென்ன தின் கொஷின்ஸ் உருவாக்க முடியும், என்னென்ன திக் கொஷின்ஸ் வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். தின் கொஷின்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே நமக்கு ஆன்சர் இருக்கும், ஷார்ட் ஆன்சர்ஸாக இருக்கும், ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வாட் டஸ் த ஸ்பீக்கர் வாண்ட் டு பி? அப்போ ஸ்பீக்கர் வந்து என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க? இன்வென்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ வி கேன் டேக் ஆன்சர் ஃப்ரம் த poem. So it is also short answer. அதனால இது வந்து thin question அப்படி நம்ம சொல்லலாம். What does the speaker want to rid the world of? வேர்ல்டில் வந்து எதை வந்து இல்லாமல் பண்ணணும்னு சொன்னாங்க? அந்த லைஸ், அப்புறம் என்னது, நிறைய லைஸ் என்னென்ன சொல்லியிருந்தாங்க? லைஸ், காக்ரோச் அண்ட் மஸ்கிட்டோஸ், இதெல்லாம் வந்து இல்லாமல் பண்ணணும், அதுக்கான மிஷின்ஸ் மாதிரி ஒரு இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து நம்ம போயம்லேருந்து எடுக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் ஆசிமா சாட்டர்ஜி கிரியேட்? ஆசிமா சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்க என்ன கிரியேட் பண்ணாங்க? கேன்சருக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்தாங்க, கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் நம்மளால் இங்கேருந்து எடுக்க முடியும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் தின் கொஷின்ஸ். திக் கொஷின் அப்படின்னா இந்த போயம்லேருந்து நம்ம என்ன கேட்கலாம்? வாட் டூ யூ வாண்ட் டு பி வென் யூ க்ரோ அப்? இனி வந்து க்ரோ அப் ஆனதுக்கப்புறம் என்ன வந்து ஆகணும்னு நினைக்கிறேன்? அவங்க வந்து இன்வென்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? ஸோ நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற? ஸோ இது எப்படி இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் எடுக்க முடியுமா? நோ. நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும், லென்த்தி ஆன்சர்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னது, அதில் வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற காம்படிஷன் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் யூ ட்ரீம் அபவுட்? நீ வந்து எதை பற்றி கனவு கண்டிருக்க? ஹவு டு யூ திங்க் டூயிங் ஹோம்ஒர்க் ஹெல்ப்ஸ் யூ? ஹோம்ஒர்க் வந்து உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. விச் சப்ஜெக்ட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு லேர்ன்? எந்த சப்ஜெக்ட் வந்து உனக்கு டிஃபிகல்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ உனக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து டிஃபிகல்ட்? எல்லா கொஷின்ஸுமே வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க? போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. பட் அங்கே நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்காது. ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் திக் கொஷின்ஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நம்ம ரீட் பண்ணுறப்போ தீஸ் டூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். தின் கொஷின்ஸ் அண்ட் திக் கொஷின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு நாமளே. ஸோ இந்த தின் கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆன்சர் டெக்ஸ்ட்லேருந்தே எடுத்துக்கலாம். திக் கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல்.